பிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, 1 வேணுமா, 2 வேணுமான்ற மாரி ஃபேஸ்ல ஃபுல்லா வந்துருச்சு இல்லையா? ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அ வேப்பிலை, துளசி, பாதாம் இது நல்லா தட்டிட்டு, ஒரு லட்டு மாரி செஞ்சுட்டு, நம்ம இது கொஞ்சமா ப்ரெஸ் பண்ணிட்டு, இது முழுங்கிட்டு நம்ம வந்து சப்ஜா சீட்ஸ் வாட்டர் வந்து நம்ம குடிச்சிரணுங்க. இந்த மாரி நம்ம குடிக்கிறதுனால, ஃபேஸ்ல உள்ள பிம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சூப்பரா கம்மியாகும். ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே லிங்க் வந்து மேலே கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, 3rd டே பிம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியா இருக்கு. பிம்பிள்ஸ் இருக்கும்போது சாக்லேட்ஸ், ஆயில் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. என் பசங்க சொன்ன பேச்சு கேட்காம, இது ஏன் கேட்குறீங்க? சாக்லேட் குடுத்துட்டு பிம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சின்னலாம் வந்துருச்சுங்க ரொம்பவே. சாக்லேட்ஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணும். ஆயில் ஃபுட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆக்னி இருக்கும்போது அதிகமாக ஏதாவது சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ மாதிரி ஃபேஸில் வந்து ஆக்னி செம்மையாக கொட்டுன்னு கொட்டிடுங்க அப்புறமா. 3 டேபிள் ஸ்பூன் உளுந்து ஊற வச்சது எடுத்துக்கோங்க. ஓமம் வள்ளி ஒரு 5-6 இது எடுத்துக்கோங்க. பாதாம் ஒரு 4-5 எடுத்துக்கோங்க. ஃபேஸ் ஆயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஒரு பாட்டிலில் ஊற்றி ஒரு 1 மந்த் வரைக்கும் வருங்க. ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. அந்த பிம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சுருங்கி சின்னதாகிட்டே வருங்க. அது மட்டும் இல்லை, பிம்பிள்ஸோட மார்க் வந்து அப்படியே விழும் பார்த்தீங்களா, அந்த மார்க் கூட இல்லாமல் அப்படியே கிளியர் ஆகிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரே நாளில் கம்மியாகாது. இந்த ஃபேஸ் பேக் வந்து நம்ம 1 டே விட்டு நம்ம அப்ளை பண்ணுறதுனால சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து நம்ம பார்க்கலாம். 3rd டே வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங் லேகியம் சாப்பிட்டாச்சு, அப்புறமா ஃபேஸ் பேக் போட்டாச்சு. ஈவினிங் வந்து நான் வந்து ஃப்ரூட்ஸ் தாங்க எடுத்திருக்கேங்க. கொய்யாப்பழம், பப்பாயா, சியா சீட்ஸ், 1/2 ஸ்பூன் ஹனி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது சாப்பிட்றதுனால ஃபேஸில் உள்ள ஆக்னி குறையும். ஃபேஸ் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும். ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஆயில் ஃபுட்டு கம்மி பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆக்னி வந்து சீக்கிரமாக கம்மியாயிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் என்னோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் டே இது சேம் ப்ராசஸ் தாங்க. 4th டே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேப்பிலை லட்டு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த லட்டு சாப்பிட்டு 1 கிளாஸ் தண்ணி குடிச்சிருங்க. என்னோட பிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கம்மியாயிருங்க. இந்த மாதிரி இன்டேக் எடுத்துக்கிட்டு முல்தானி என்கிட்ட ஸ்டோன் இருக்குங்க. உங்ககிட்ட பவுல் இருந்துச்சுன்னா 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வேப்பிலை 1 பவுல் எடுத்துக்கோங்க. புனன்கிழங்கு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கஸ்தூரி மஞ்சள் ஒரு 4-5 எடுத்துக்கோங்க. கோரைக்கிழங்கு ஒரு 10 இது எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம பவுடராக பண்ணி ஃபில்டர் பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ரோஸ் வாட்டர் ஊற்றிட்டு நம்ம வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா பிம்பிள்ஸ் எல்லாம் கம்மியாயிட்டு ஃபேஸ் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்குங்க.